ரைட், குட் ஈவினிங். ஸோ பார்ட் பி பார்த்து முடிஞ்சுது. ஸோ அடுத்தது நம்மளோட பார்ட் சிக்குள்ள வருவோம். ரெண்டுமே எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னு சொன்னா பேராகிராஃப் தான். ரைட், அந்த பேராகிராஃபை வாசிச்சு தான் நாங்கள் விட கொடுக்கலாம். ஸோ பேராகிராஃபை கவனமாக வாசிச்சு கொள்ளணும். ஈஸியாகத்தான் இருக்கும். முதலாவது பேராகிராஃப் கண்டிப்பாக ஈஸியாகத்தான் இருக்கும். ரெண்டாவது பேராகிராஃப் தான் கொஞ்சம் வேர்ட்ஸ்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே தவிர மற்றபடி அது ஓகேயாகத்தான் இருக்கும். ரைட், ஸோ பார்த்துக்கொள்வோம். Read the following text and do the activities that follow. ரைட், முதலாவது பேராகிராஃப் அவர் கதைக்கிறார். டாக்டர் சி டபிள்யூ கண்ணங்கரா known as the father of free education in Sri Lanka. ரைட், ஸோ டபிள்யூ கண்ணங்கரா அப்படின்றவர் வந்து லைக் ஸ்ரீலங்கால வந்து லைக் ஃப்ரீயாக இலவசமாக கல்வி கொடுத்து சரியா was one of those patriots who prepared the ground for independence of our country. patriots அப்படின்னு சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து தேச பக்தர்கள், அந்த நாட்டின மீது கொஞ்சம் இந்த பக்தி மாதிரி இருக்கிறார்கள். ஸோ அவங்களத்தான் நாங்கள் பேட்ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அதுல ஒருத்தர் தான் வந்து இவர். ஸோ இவர் தான் வந்து இந்த கிரவுண்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னா அவர் தான் வந்து அடித்தளமிட்டவர். நாடு வந்து ஒரு சுதந்திரம் அடைகிறதுக்கு அவர் தான் வந்து அடித்தளமிட்டவர். ஸோ ஹி வாஸ் born on 13th October 1884 and had his primary education at a Wesleyan Missionary School at Ramdomba. ரைட், ஸோ இவர் இந்த பிரைமரி எஜுகேஷன், அதாவது பிரைமரி எஜுகேஷன் அவர் எங்க கற்றுக்கொண்டவர்னு சொன்னா வெஸ்லியன் மிஷனரி ஸ்கூல். இந்த விஷயங்களை தான் கவனத்துல வச்சுக்கொள்ளணும். ஸோ வெஸ்லியன் மிஷனரி ஸ்கூல் இன் ரந்தம் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தொடர்ந்து அப்படியே ரெண்டாவது பேராக போனோம்னு சொன்னா கண்ணங்கரா ஷோர் கிரேட் எஜுகேஷனல் ப்ராமிஸ் அஸ் அ சைல்ட். ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் சரியா, அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் திறமைகள் நிறைய இருந்தது. அண்ட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வேர் ரெகனைஸ்ட் பை த ஜே.எச். டேரல் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சோன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. த பிரின்சிபல் ஆஃப் ரிச்மோண்ட் காலேஜ். ரைட், ரிச்மோண்ட் காலேஜோட பிரின்சிபல் தான் யாருன்னு சொல்லி சொன்னா இவர் சரியா. யாருன்னு சொல்லி சொன்னா கண்ணங்கரா கிடையாது, அந்த ஜே.எச். டேரல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அந்த நபர் வந்து பிரின்சிபலாக இருக்கிறார் இந்த காலேஜ்ல. Gale, who was the chief guest at the prize giving of the Wesleyan Missionary School. So காலில இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு வந்து, அதாவது கண்ணங்கரா படிக்கக்கூடிய அந்த பிரைமரி எஜுகேஷன் என்ற அந்த ஸ்கூல் வெஸ்லியன் மிஷனரி அப்படின்ற ஸ்கூலுக்கு இவர் வந்து சீஃப் கெஸ்டா ஒரு டைம் என்ன செய்தவர்னு சொல்லிட்டோம்னா வந்தவர். After noticing that Kannangara won most of the available prizes, ஸோ இதை அவர் என்ன செய்யறாருன்னா நோட் பண்றாரு. கண்ணங்கரா வந்து நிறைய ப்ரைஸஸ் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா வாங்குறத நோட் பண்ணி போட்டு he had said, அவர் என்ன சொல்றாருண்டா, son, you may have to hire a bullock cart to take home these things you collected at this prize giving. collected at this prize giving என்று சொல்லி சொன்னா இதுன்ற அர்த்தம் வேற, ஆனா அவர் சொன்ன வசனம் வேற. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ண வேண்டி இருக்கும். லைக் அந்த காலம் தானே, ஸோ லைக் ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ண வேண்டி இருக்கும். என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ வாங்கின எல்லா விதமான திங்ஸுகளையும் வீட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா இந்த சென்டென்ஸோட உண்மையான மீனிங் உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல அவர் நிறைய பிரைஸ் வாங்கி இருக்கிறார். ஸோ அந்த பிரைஸை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு லைக் ஒரு அத டைரக்டா சொல்லாம இன்டைரக்டாக அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா இந்த பிரைஸ் எல்லாத்தையும் மணியில வச்சு வீட்டுக்கு கொண்டு போகணும். அவ்வளவு பிரைஸ் அவர் வாங்கியிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா அவ்வளவு பிரைஸ் லைக் ஒரு வண்டியில கொண்டு போற அளவுக்கு, கையில கொண்டு போக இயலாத அளவுக்கு அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா பிரைஸ் வாங்கி இருக்கிறார். இட்ஸ் அ மீனிங். ஓகே, he also gave Kannangara a chance to sit for Richmond College Foundation scholarship examination. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா ஒரு ரிச்மண்ட் காலேஜ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் மாதிரி சரியா. ஸோ அதில் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்குது.
ஸோ இவர் பிரின்சிபலா இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல. ஸோ அவர் அதுக்கு இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுக்குறாரு, அந்த எக்ஸாம்ல நீங்க இருக்கலாம்னு சொல்ற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ கண்ணங்கரா won the scholarship. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி கண்ணங்கரா என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா அதுல வின் பண்ணிட்டார். அண்ட் இப்ப அவர் உள்ளுக்கு எங்க வாராருன்னு சொல்லி சொன்னா entered ரிச்மண்ட் காலேஜ் ஃபார் his செகண்டரி எஜுகேஷன். ஸோ அவர் இப்ப ரிச்மண்ட் காலேஜுக்குள்ளேயே வாரார், அது செகண்டரி எஜுகேஷனுக்காண்டி. பிரைமரி எஜுகேஷன் முடிச்சு செகண்டரிக்கு வாரார். அப்படியே தேர்டுக்கு வந்தோம்னா கண்ணங்கரா வாஸ் ரிகார்டட் as an excellent student at ரிச்மண்ட். ஸோ இந்த இடத்துல கண்ணங்கரா வந்து ரிச்மண்ட் காலேஜ்ல வந்து ஒரு நாள் எக்ஸலண்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. He was the captain of the school cricket team. ஸ்கூல்ல கிரிக்கெட் டீமோட ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். and was a member of a school society. ரைட், சொசைட்டி அப்படின்ற ஒரு விளையாட்டோட மெம்பராக அந்த இடத்துல இருக்கிறார். winning colors for his performance. ஸோ நிறைய வின் பண்றார் அந்த இடத்துல. He was also regarded as a fine debater. வாக்குவாதம் செய்யறதுல, லைக் டிபேட்னா பட்டிமன்றங்கள் மாதிரியான விஷயம், வாக்குவாதம் நல்லா செய்யக்கூடிய ஒருத்தராக அந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆஃப்டர் லீவிங் ஸ்கூல முடிச்சு போனதுக்கு பிறகு he taught mathematics first at ரிச்மண்ட் காலேஜ். ஸோ அவர் என்ன தாட் அப்படின்றது டீச்சோட வேர்ப் டு, ஸோ சேம் மீனிங் தான் கொடுக்க போகுது, பட் என்ன காலம் மாறும். சரியா? ஸோ அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிச்மண்ட் அவர் படிச்ச செகண்டரி எஜுகேஷன் படிச்ச ஸ்கூல்லயே வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்க வலிக்கிறார். தென் அட் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் காலேஜ் அப்படின்றதுலையும் மொரட்டுவ அண்ட் வெஸ்லே காலேஜ் கொலம்பு, ஸோ இப்படியான இடங்களையும் அவர் சொல்லி கொடுக்க வலிக்கிறார். ஸோ வைல் டீச்சிங், அவர் டீச் பண்ணி கொண்டிருக்கிற அதே சமயத்துல ஹீ ஸ்டடீட் லா. சரியா? ஸோ அவர் என்னன்னு சொல்லி சொன்னா வக்கீலுக்காக படிக்கிறார். and passed out as an attorney at a law in 1910. ஸோ அதுலயும் பாஸ் பண்றார். இயர் வந்து 1910ல. he set up his first law practice in Gale. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் அவருக்கு எங்க நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கோலையில நடக்குது. ஸோ இதுல வந்து லைக் அவர் என்னென்னத்துல திறமையாக இருக்கிறார், என்னென்னத்துல அவர் இருந்திருக்கிறார்ன்றதான் எங்களுக்கு தேவைப்படுது. ஃபோர்த் பேராகிராஃப் சொல்ல தொடங்குறாங்க. டாக்டர் C.W.W. கண்ணங்கரா வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் in the state council from 1931 to 1947. ரைட், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்டோட ஒரு மாநிலத்தோட மினிஸ்டராக இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா 1931ல இருந்து 1947 வரைக்கும் அந்த இடத்துல அவர் இருக்கிறார். During his term of office, there was a remarkable progress in sphere of education. So இவருடைய காலகட்டங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தெரிஞ்சது, லைக் படிப்புல எஜுகேஷன் சைட்ல வந்து நிறைய தெரிஞ்சது. ஃப்ரீ மிட் டே மீல் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ அவர் என்னதை வழங்க வலிக்கிறாருன்னா மதிய உணவு, அந்த மதிய உணவு இலவசம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றை கொடுக்குறாரு. ஸோ அட்லீஸ்ட் அப்படி கொடுத்தாலாவது, லைக் இவங்களோட உண்மையான இதை வாசிச்சா தெரியும், லைக் அப்படி கொடுத்தாலாவது பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் அதை ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப பிள்ளைகள் ஏன் வர இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை அவர் முதல்ல கண்டறிகிறார். ஸோ அவர் முதல்ல கண்டறியும் போது அவர் யோசிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுக்கு வேலை இருக்கு, அம்மா அப்பாவால காசு கட்ட முடியல, இந்த மாதிரியான டேர்ம்ஸ்கள் தான் இடையில வருது. அப்ப நாங்க ஃப்ரீயாவே சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை கண்டிப்பா என்ன செய்யும், சாப்பாட்டுக்குண்டாலும் வந்து ஸ்கூலுக்கு வரும், கொஞ்சம் அந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் கற்றுக்கொண்டு போகும்ன்றதான் அவருடைய தாட் ப்ராசஸாக அந்த இடத்துல இருந்தது. ஸோ அது வந்து வெற்றிகரமாகவும் போனது. ஏன்னா இப்ப வரைக்குமே இந்த மதிய உணவு அப்படின்னு சொல்றது இருக்கு, கூடுதலான ஸ்கூல்ஸ் வழியே இருக்கு, கூடுதலாக வில்லேஜ் சைட்ல இன்னும் இருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் பெரதனியா அண்ட் introduction of the central school were some of the proposals implemented during his term of office in addition to the free education scheme. இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். சரியா? So free education which benefited thousands of underprivileged students. Underprivileged students அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மீனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவைகள்கிட்ட வந்து மணி குறைவாக இருக்கும், கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, சொசைட்டில நிறைய பேர் ஆனா இருப்பாங்க. லைக் அண்டர் ப்ரிவிலேஜ்னா லைக் கீழே, அண்டர்னா லைக் என்ன சொல்றது தமிழ்ல, அது சொல்ல போனா மீனிங் மாறி லைக் அந்த படிக்கணும்ன்றது அந்த மைண்ட் செட் இல்லாம
லைக் ஒரு எஜுகேஷன் அவங்களோட அப்பா அம்மா என்ன வேலை பார்த்தாங்களோ அதே பிள்ளை பார்த்துக்கொண்டு அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷன் அப்படியே கடந்து கொண்டே இருக்கும். ஸோ அது ஒரு சொசைட்டி மாதிரி கடைசியில வர ஆரம்பிச்சு, ஒரு பெரிய சொசைட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் படிக்கணும், என்னத்துக்கு படிக்கணும், இது அந்த காலம் தானே. ஸோ 1931 லைக் இப்போ 26 நடக்குது சரியா. ஸோ அந்த காலம், ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாரும் இருந்தது. ஸோ இவர் அந்த ஒரு உணவு திட்டம்ன்றதன் மூலம் நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ படிக்காதாக்கள் கூட அந்த இடத்துல வந்தாங்க சரியா. ஸோ வாஸ் அன்டவுட்லி த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் CW கண்ணங்கரா. இதுதான் வந்து அவங்க தந்திருக்கக்கூடிய பேராகிராஃப். இதுல வந்து தெரியாத ஸ்டூடெண்ட் சாரி தெரியாத வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய கதைக்க இயலாது. ஏண்டா வாட்சுக்கொண்டு வந்தா ஒரு ஸ்கூல்ல அவர் என்ன கேப்டனாக இருந்திருக்கிறார், மெம்பராக இருந்திருக்கிறார், மற்றது பிரின்சிபலோட நேம், பிரின்சிபல் எந்த ஸ்கூல்ல இருந்தவர், இவர் எந்த ஸ்கூலுக்கு போனவர், பிரைமரி எஜுகேஷன் எந்த ஸ்கூல்ல கற்றுக்கொண்டவர். ஸோ இப்படியான விஷயங்கள் தான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. பட் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணு. கேள்வியில சின்ன ஒரு வேர்ட்லையும் மாறிடும் சரியா. முதலாவது கேள்வி, based on the information in the text, write true or false in the space provided beside each sentence. Right? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ற, ட்ரூண்டா உண்மையாக இருக்கணும், ஃபால்ஸ் அப்படின்னா பொய்யாக இருக்கணும். ஸோ முதல்ல இப்படி தரும் பொழுது நான் முதல்ல பேராகிராஃப் வாட்சேன். நான் என்ன என்னால செய்ய முடியும்ன்றபடியே நான் பேராகிராஃப் வாட்சேன். நான் நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல கொஸ்டின்ஸை தான் வாசிக்கணும். ஏன்னா டைம் மிச்சப்படுத்துறதுக்கு தான் சொல்றது. முதல்ல கொஸ்டின்ஸை வாசிக்கும் பொழுது நீங்க கொஸ்டின்ஸை வாசிச்சுட்டு பேராகிராஃப் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்டா, இந்த லைன் தானே அங்க வந்தது அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் ஆகும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கும்போது கேட்ட கேள்வியின் லைன் எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதான் செய்யலாம் சரியா. ரைட் பாப்போம். RH Trell was the principal of the school. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்கூலோட பிரின்சிபலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிடக்கு ரைட். வேர் கண்ணங்கரா ஹேட் ஹிஸ் பிரைமரி எஜுகேஷன், எங்க வந்து கண்ணங்கரா வந்து அவரோட பிரைமரி எஜுகேஷனை கற்றுக்கொண்டாரோ அந்த இடத்துல இவர் வந்து பிரின்சிபலாக இருந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. வடிவ கவனிங்க, இவருடைய பிரைமரி எஜுகேஷன் வந்து வெஸ்லியன் மிஷனரியில நடந்தது சரியா. பிரைமரி எஜுகேஷன் வெஸ்லியன் மிஷனரி ஸ்கூல்ல தான் நடந்தது. ஆனா அதே இடத்துல இங்க பாருங்க, திருப்பி அடுத்த சென்டென்ஸ் இன்னொரு 2 சென்டென்ஸ் போக அவங்க சொல்றாங்க இவர் எந்த ஸ்கூலுக்குரிய பிரின்சிபல்னா ரிச்மண்ட் காலேஜுக்குரிய பிரின்சிபல். ரெண்டும் வேறு வேறுபட்டது. அவர் பிரைமரி எஜுகேஷன் கற்றுக்கொண்ட ஸ்கூல் இது. ஆனா இவர் வந்து எந்த ஸ்கூலோட பிரின்சிபல்னா ரிச்மண்ட் காலேஜோட பிரின்சிபல் தான் இவர். ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், இவர் யாருக்குள்ள போக போறாருன்னு சொல்லி ஃபால்ஸ், பொய். ஸோ ஏக்குரிய ஆன்சர் ஃபால்ஸாக இருக்கு. ஃபுல்லா எழுதணும், எஃப்னு எழுதிட்டு விடுறது இல்ல, ஃபுல்லா எழுதணும் ஃபால்ஸ்னு சொல்லி. கனகரம் வாஸ் த கேப்டன் ஆஃப் த சொசைட்டி இன் ரிச்மண்ட் காலேஜ். ரைட், ரிச்மண்ட் காலேஜ் அப்படின்றது கரெக்ட், கனகரான்ற பேரும் கரெக்ட். ஆனா இப்ப என்ன எனக்கு தேவையண்டா அந்த விளையாட்டோட கேப்டனா அப்படின்றதான் இப்ப எனக்கு இதுல தேவை சரியா. ஏன்னா என்ன சொல்லுவேன்னா இது கொஞ்சம் ஈஸியான பார்ட், கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபோக்கஸா செய்தா ஃபுல் மார்க்ஸ் இதுக்குள்ள தட்டலாம். ஏன்னா ஈஸி இல்ல. ஏன்னா ஒன்று ட்ரூவா ஃபால்ஸ் போட சொல்லுவாங்க, அல்லது அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ரொனவுன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வியல். ஸோ இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க பாருங்க, எங்க வாரன்னு சொல்லி சொன்னா தேர்ட் பேராகிராஃப்ல பாருங்க, என்னத்தோட கேப்டனாக இருக்கிறார் அப்படின்னா கிரிக்கெட் டீமோட கேப்டன் தான் இவர். இதோட அதாவது சொசைட்டி டீமோட மெம்பராகத்தான் இருக்கிறாரே தவிர, மெம்பர்னா ஒரு உறுப்பினர், ஒரு உறுப்பினராகத்தான் இருக்கிறாரே தவிர ஒரு நாளும் இவர் கேப்டனாக இருந்ததாக மெசேஜ் சொல்லவில்லை. ஸோ ஆன்சர் இங்க இருந்து தெரியுது, மாறி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். ஃபால்ஸ், செகண்ட் ஒன்னுக்கும் ஃபால்ஸ். கண்ணங்கரா ஒர்க் அஸ் அ டீச்சர் அட் ரிச்மண்ட் காலேஜ். யா, கண்ணங்கரா வந்து ரிச்மண்ட் காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்தவர்னா மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக் கொடுத்தவர் சரியா. டீச்சரா அப்படின்னு அவர் சொல்ல இல்லை, ஒர்க் அஸ் அ டீச்சர். இப்போ ஒருத்தர் வந்து
ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி தெரிவாங்கன்னா கண்டிப்பாக டீச்சர் தான். கரெக்ட். ஸோ அந்த வயசுல பார்க்கும்போது அவர் ரிச்மண்ட் காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்திருக்காருன்னா மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது அங்கதான். சரியா? ஸோ அது வந்து ட்ரூவாக இருக்க போகுது. சிக்கு ஆன்சர் ட்ரூ. ஸோ அடுத்த கேள்வியை பாருங்க. கண்ணங்கரா பாஸ்ட் அவுட் அஸ் அன் attorney at law before he was 30 years of age. ரைட். அப்ப வடிவ கவனிக்கணும். 30 வயசுல அவர் பாஸ் பண்ணாராண்டு அவங்க கேள்வி கேட்க இல்ல. வடிவ அதுல கவனிக்கணும். 30 வயசுல அவர் பாஸ் பண்ணாருன்னு ஒரு நாளும் கேள்வி கேட்க இல்ல அவங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வடிவ கவனிக்கணும். அப்ப 30 வயசுக்கு முன்னாடி எந்த வயசுல பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா ட்ரூவாக இருக்க போகுது. கேட்ட கேள்வி இந்த லோவை அவர் 30 வயசுக்கு முன்னாடி அவர் 2 வயசுல 30 வயசுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டார் அப்படின்றதான் கேள்வி. இப்ப எனக்கு அப்ப நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னா இவர் இந்த பர்த் இயரையும் 1910. ஓகே. ஸோ 1910 தான் இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா இந்த லோவை பாஸ் அவுட் பண்ணி முடிச்சிருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க 1910 தான் பாஸ் அவுட் பண்ணி முடிச்சிருக்கிறார். ஸோ 1910 இருந்து பர்த் இயர் 1884. 1910 இருந்து 1910 சாரி 1910 இருந்து கழிச்சு பாருங்க. 1910 இருந்து 1884 கழிச்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் 26 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 30 வயசுக்கு முன்னாடின்னு கேட்டபடியால 26 ஏஜ்லயே அவர் பாஸ் பண்ணி இருக்கிறார். அவரோட வயசு 26லயே என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா பாஸ் பண்ணி இருக்கிறார். ஸோ கேட்ட கேள்விக்கான விட கரெக்ட். அந்த பிஃபோரை கவனிக்காட்டி இப்ப 20 பிஃபோரை கவனிக்க இல்லைண்டா ஆன்சர் 26 தான் வந்திருக்கும். அப்ப நீங்க பிஃபோரை கவனிக்க இல்லைண்டா உடனே என்ன நினைப்பீங்கன்னா 30 வயசுல ஒரு பாஸ் பண்ண இல்ல. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் போயிடும். ஆனா அவங்க கேட்டது பிஃபோர் தான் கேட்டது. பிஃபோர் 30 இயர்ஸ் தான் கேட்டது. ரைட். ஸோ இந்த ஆன்சர் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக ட்ரூ தான். டி வந்து ட்ரூ. Dr. C.W.W. Kannangara was the Minister of Education in the State Council for more than 12 years. அதாவது 12 வருஷங்களுக்கு மேலாக 12 இயர்ஸை பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிறதே ஒரு கவனிக்கணும். மோர் தென் 12 இயர்ஸ்னா அவர் ஸ்டேட் கவுன்சிலோட மினிஸ்டராக இருந்தது 12 இயர்ஸுக்கு மேலேயான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா இங்க இருக்கு. இதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க இருக்கு? 1947 இருந்து 1931 கழிச்சு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா லைக் 16 சொல்லி வரும். 12 விட 16 கூட. அப்ப ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. 12 வயசுக்கு மேலன்னு சொல்லி சொன்னா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. 16 வருது கழிச்சா. ஸோ ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். Underline the most appropriate response in each of the following. J.H. Darrell remarked, "Son, you may have to hire a bullock cart." What did he indicate in his expression? சொன்னது அவர் டைரக்டாக விஷயத்த சொல்லாமல் ஒரு இன்டைரக்டான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் அந்த இடத்துல. அதனாலதான் அதுலயும் விளங்கப்படுத்தினார். இன்டைரக்டா அந்த ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். சோ அவர் என்ன விஷயம் சொல்லி இருப்பார் அந்த இடத்துலன்றதான் அவங்களுடைய இப்ப கேள்வி. ஸோ முதலாவதுக்கு சொல்லியிருக்காங்க கண்ணங்கரா had to travel a long distance. ரொம்ப தூரம் கண்ணங்கரா போகணும்னு சொல்லியிருப்பாரா? இல்ல. கண்ணங்கரா வாஸ் walking very slowly. அவர் வந்து ரொம்ப ஸ்லோவா போறார், அதனால ஒரு வண்டி பிடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்ல. கண்ணங்கரா won many awards. இது கரெக்டான ஆன்சர். ஸோ இவர் மெனி அவார்ட்ஸ் வாங்கினபடியா தான் ஒரு புல்லக் கார்ட் வந்து ஹையர் பண்ணி வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ ஆன்சர் எப்படிப்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லி சொன்னா தேர்ட் ஒன்.
ஃபோர்த் ஒன்னையும் பார்த்துடும். கண்ணங்கரா ஸ்கூல் பேக் வாஸ் வெரி ஹெவி. நோ. பேக் வந்து ரொம்ப பாரமாக இருந்ததுன்னா நோ. அடுத்தது which of the following is not mentioned in the text as the contribution of டாக்டர் கண்ணங்கரா, ரைட். இதனால தந்திருக்காங்க. ஸோ நாலு ஏதோ ஒன்று அவர் செய்ததாக இல்ல இந்த இடத்துல. சரியா? ஸோ ஆறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது அங்க கொடுத்திருக்கிறது எஸ்டாப்ளிஷிங் சென்ட்ரல் ஸ்கூல். ஆமா, சரியா? அவர் செய்தவர். சென்ட்ரல் ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். ப்ரொவைடிங் ஃப்ரீ மிட் டே மீல் கொடுத்தவர். ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன் அதுவும் செய்தவர். ரைட்டிங் எஜுகேஷனல் புக்ஸ் எழுதினு சொல்லி எங்கேயும் கதைக்கிறது. அது லாஸ்ட் பேராகிராஃப்ல பாருங்க, இவ்வளவும் இருக்கும். சரியா? சோ இதுல பாருங்க, ஃப்ரீ ரைட்டிங் எஜுகேஷனல் புக் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே இல்ல. அப்படியே தேர்ட் ஒன்னுக்கு வாங்க. who or what does the pronoun in bold print in the text refer to? pronoun தான் கூடுதலாக இந்த இடத்துல கேட்பாங்க. ஹீய கேட்டிருக்காங்க பேராகிராஃப் நம்பர் 2. எப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ப்ரொனவுனை கேட்கிறாங்கண்டா அவர் எப்பயும் ஒரு நவுனை சார்ந்துதான் இருப்பார். நவுனுக்கு இப்ப மாலா சாப்பிடுகிறாள் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல மாலா அப்படின்னு சொல்றது தான் நவுன். இதுதான் பெயர் சொல். இப்ப மாலா சாப்பிடுகிறாள்ன்றதுக்கு பதிலா நான் சொல்லலாம் அவள் சாப்பிடுகிறாள்ன்றவள நான் பார்த்து சொன்னாலும் அது சரி, அந்த சென்டென்ஸ் சரி. ஆனா இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, மாலாக்கு பதிலா இந்த இடத்துல யார் வந்து நிக்கிறான்னா ஷீ அப்படின்றது வந்து நிக்கும். இது ஷீன்றது ப்ரொனவுன், மாலான்றது நவுன். ஆனா ரெண்டு சென்டென்ஸுக்குமே மீனிங் மாறல. இதுதான் இந்த ப்ரொனவுனோட ஸ்பெஷாலிட்டி. எப்பயும் நவுனோட இடத்தை தான் என்ன செய்வார்னா எடுப்பார். ஆனா மீனிங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாருன்னு சொல்லி சொன்னா மாற்ற மாட்டார். அதே மீனிங் இருக்கும். சோ இப்ப கேட்ட கேள்வி செகண்ட் மல்ல பாருங்க. செகண்ட் பேராகிராஃப்ல அவங்க கேட்ட கேள்வி ஹீ அப்படின்றது இந்த இடத்துல யார மென்ஷன் பண்ணுது? அப்ப யாரோ ஒரு ஆளைத்தான் மென்ஷன் பண்ணுது. ஹீன்னா அவன். சோ யார மென்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி போனா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, இவர் என்ன பிரின்சிபலோட பேரை சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க. சீஃப் கெஸ்ட் at the prize giving of Wesleyan Missionary School after noticing that Kanangara won most of the available prizes. அதை நோட்டீஸ் பண்ணதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றார்? யார் சொல்றது? இப்ப அவர் அந்த ஹி யார மென்ஷன் பண்ணி வருதுன்னா இந்த அவரை. உங்களுக்கு எஸ்ஸே எழுதும் பொழுது தெரியும், ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும்தான் நாங்க ஒருத்தரோட பேரை போடுவோம். ரெண்டாவது மூன்றாவது லைன்ல எல்லாம் ஒருத்தர் பேரு நாங்க போட மாட்டோம் அந்த இடத்துல. அதுக்கு பதிலா ஹியோ ஷியோ தேயோ வியோ அப்படி சில்ட்ரன் இப்படியான விஷயங்களை தான் போட்டு கொண்டு வர. திருப்பி திருப்பி ஒரு வேர்டு வராம இருக்கிறதுக்காண்டி இதை வந்து செய்யறேன் நான். எஸ்ஏக்கள் வழிய பேராகிராஃப் கூடுதல பேராகிராஃப் வழிய லைக் மை ஃப்ரெண்டை பற்றி எழுதுங்கோ அப்படி ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாலும் இப்படித்தான் செய்யறோம் நாங்க. ஸோ இந்த ஹி யாரை மென்ஷன் பண்ணிக்கோ நிக்குது இப்பன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு நீங்கள் எழுதியிருக்கணும். அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அவ்வளவும் நீங்கள் அந்த இடத்துல எழுதியிருக்கணும். இவரைத்தான் மென்ஷன் பண்ணிக்கோ நிக்குது பிரின்சிபல். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போனீங்கன்னா write one word for each of the given blanks selecting from the passage which means the same word. ரைட், இவ்வளவு ஒரு பெரிய ஒரு லைனுக்கு ஒரே ஒரு வேர்ட் வந்து அந்த மீனிங்கை கொடுக்குமா. ஸோ முதலாவது அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பர்சன்ஸ் ஹூ லவ் த கண்ட்ரி. ஒரு பர்சன் வந்து அவரோட கண்ட்ரியை லவ் பண்ணாலோ ஹூ ஆர் ரெடி டு டிஃபெண்ட் இட் அகைன்ஸ்ட் அன் எனிமி, அந்த கண்ட்ரியோட எனிமி எதிரியை வந்து எதிர்க்க தயாராக இருந்தாலும் அவரை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா அதான் நான் முதல்லயே சொன்னேன், பேட்ரியோட் தேச பக்தர்கள்னு சொல்லுவோம் இவங்கள. இதான் ஆன்சர். அண்டர்லைன் பண்றதான் ஆன்சர். அடுத்தது பி வந்து பாத்தீங்கன்னா having less money fewer opportunities
than most people in the society. So இதைத்தான் சொன்னான். கொஞ்சம் மணி தான் இருக்கும் அவங்கள்ட்ட, கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அவையில சொல்றது வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பேராகிராஃப் படித்தான் நான் பார்க்கணுமா? அண்டர் ப்ரிவிலேஜ் இந்த இருக்கு. ரைட். ஸோ நாங்கள் என்ன செய்துக்கலாம்னா அப்படியே நெக்ஸ்ட் லிங்க் வந்து கொள்ளுங்க. நான் கட் பண்றேன். அப்படியே நெக்ஸ்ட் லிங்க்கு ஒருக்கா வாங்குவேன்.